வேலைக்காரன் இறந்து போனானாம். வயலில் ஈரம் இருக்கிறது. விதைக்க வேண்டுமென்று ஓடினானாம். வழியில் கடன்காரர்கள் மடியை பிடித்து இழுத்தார்களாம். உன் மகள் இறந்து போனாள் என்று சாவுச் செய்தியோடு ஒருவன் வந்தானாம். இந்த நேரத்தில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து சேர்ந்தார்களாம். பாம்பு அவனைக் கடித்து விட்டதாம். நிலவரி வாங்க அதிகாரிகள் வந்து நின்றார்களாம். குருக்களும் தட்சணைப் பாக்கிக்காக வந்திருக்கிறாராம். ஒரே நேரத்தில் இவ்வளவு வந்து சேர்ந்தால் ஒருவனுக்கு அழுகையா வரும்? இவ்வளவு துன்பங்களையும் சந்தித்த பிறகு ஒருவன் மனம் மரத்துப் போகும். மரத்துப்போன நிலையில் துன்பங்களைக் கண்டுபிடிக்காமல் அலட்சியப்படுத்தத் தோன்றும். நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம் என்ற தைரியம் வந்துவிடும். சிறிதளவு இன்பமும் பெரியதாகத் தோன்றும், பேராசை அடிபட்டுப் போகும். பல ஆண்டுகள் தவம் செய்து பெறுகிற ஞானத்தை விட இந்த ஞானம் அழுத்தமானது, ஆழமானது, உண்மையானது, உறுதியானது. ஆகவே லௌகீக வாழ்க்கைதான், அதில் ஏற்படும் இன்ப துன்பங்கள்தான் ஒரு மனிதனைப் பக்குவம் பெற்ற ஞானியாக்குகின்றன. எனக்கு இதிலும் அனுபவம் உண்டு. என் ஞானம் என்பது என் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து திரட்டப் பெற்ற தொகுப்பு நூல். பூனையின் மலமே புனுகு ஆவது போல மோசமான அனுபவங்களே உண்மையான அறிவை உண்டாக்குகின்றன. அனுபவங்களே இல்லாமல் 20 வயதிலேயே ஒருவன் பற்றற்ற வாழ்க்கையைத் தொடங்கினால் அடுத்துச் சில ஆண்டுகளிலேயே அவன் லௌகீக வாழ்க்கைக்கு திரும்பிவிடுவான். இல்லையேல் கள்ளத்தனமான உறவுகளில் இறங்குவான். அந்தத் துறவு போலித்தனமானது. அண்ணா ஒரு முறை சொன்னது போல், படுக்கையில் படுக்க வேண்டும், பாம்பு வர வேண்டும், கடிக்க வேண்டும், உயிர் துடிக்க வேண்டும், ஆனால் சாவு வரக்கூடாது. இப்படி தினமும் ஒருவனுக்கு நேர்ந்தால் பாம்பே அவனுக்கு வேடிக்கையான 5 ஆகிவிடும். பிறகு அது வருமென்று தெரிந்தே அவன் படுப்பான். கடிக்கும் என்று தெரிந்தே தயாராயிருப்பான், கவலைப்படமாட்டான். ஸ்ரீராமச்சந்திரஜி கூறும் லௌகீக வாழ்க்கையில் தவம் என்பது இதுதான். யார் யாருக்கு நான் சோறு போட்டேனோ அவர்கள் எல்லோரும் என் கையைக் கடித்திருக்கிறார்கள். அதிலிருந்து யாருக்குப் போடலாம், யாருக்குப் போடக்கூடாது என்ற புத்தி எனக்கு வந்துவிட்டது. என் படுக்கையிலும் பாம்பு வந்து என்னைக் கடித்திருக்கிறது. இப்போதெல்லாம் பாம்பைப் பற்றிய பயமே எனக்கு இல்லாது போய்விட்டது.